Hi friends, welcome to DS Fashion. நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல யோக் பார்ட் அண்ட் கோட் பார்ட் கட்டிங் பார்த்தோம். இந்த கிளாஸ்ல நம்ம வந்து ஸ்கர்ட் பார்ட் எப்படி கட் பண்ணி நம்ம ப்ளீட் எடுத்து அயர்ன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரிமைனிங் இருக்க சாரீ எடுத்துக்கலாம். இப்போ பிரிண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. நம்ம வந்து மாற்றி யூஸ் பண்ணிடக்கூடாது. ஸோ பிரிண்ட்டை பொறுத்துட்டு ஒரு சைடு பார்டர் மட்டும் கட் பண்ணி எடுத்துருங்க. பாட்டமில் இருக்க பார்டர் நமக்கு வந்து இருக்கணும். மேல் பக்கமாக இருக்கிற பார்டரை கட் பண்ணி எடுத்துருங்க. உங்களோட சாரியில் சிங்கிள் சைட் பார்டர் தான் இருக்குன்னா நோ ப்ராப்ளம். நீங்கள் வந்து இந்த ப்ராசஸ் நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். இங்கே 2 வே பார்டர் இருக்குது. ஸோ நான் ஒரு சைடு மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நம்மளுக்கு வெயிஸ்ட்டு கிட்ட நம்ம அட்டாச் பண்ணும்போது பார்டர் இருந்தால் நல்லா இருக்காது. அதனால தான் நம்ம ஒரு சைடு கட் பண்ணி எடுக்கிறோம். நம்ம கட் பண்ணி எடுத்துருக்க இந்த பார்டரை பாட்டமில் நம்ம வச்சு யூஸ் பண்ணுறதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எப்படின்னா ரைட் ஆன் ரைட் வச்சு நம்ம அட்டாச் பண்ணணும். நம்ம பார்டர் இங்கே இருக்குல்ல, ஸோ இன்னொரு பார்டரை ரைட் ஆன் ரைட் வச்சு அட்டாச் பண்ணி நம்ம டர்ன் பண்ணோம்னா நம்மளுக்கு 2 பார்டர்ஸ் ஒன்றா அட்டாச் பண்ண மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வேணும்னா நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் இந்த பார்டர் எடுத்து வச்சிடலாம். பார்டர் வேஸ்ட்டாக போகுதுன்னு நினச்சிங்கன்னா இப்படி அட்டாச் பண்ணிவிட்டு அதில் நம்ம ஹைட் எடுத்துக்கலாம். லென்த் எவ்வளோ வரணும்னு நம்ம வந்து கேல்குலேட் பண்ணிடுமோ அந்த லென்த் இதில் இருக்கணும். இப்போது எனக்கு வந்து 40 இன்ச்சஸ் என்னோடய ஸ்கர்ட் லென்த். இங்கே எனக்கு 1 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்கணும். மேலே வந்து 1/2 இன்ச் யோக்கோட அட்டாச் பண்ண, கீழே ஒரு 1/2 இன்ச் மடிச்சடிக்க. எனக்கு இங்கே பார்டர் நல்லா திக்காகவே இருக்குது. ஸோ நான் மடிச்சடிக்கல. அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக மடிச்சு அடிக்கணும். இதில் எனக்கு ஸ்கர்ட் லென்த் கரெக்டாக வந்துருச்சு வித் சீம் அலவன்ஸ். இன்கேஸ் உங்களுக்கு வந்து சீம் அலவன்ஸோடு சேர்த்து பத்தலைன்னா நம்ம கட் பண்ண பார்டரை கீழே அட்டாச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இப்போது நம்ம ஸ்கர்ட் பார்ட்டுக்கு ஃபேப்ரிக் எவ்வளோ வேணும்னு கேல்குலேட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஸ்கர்ட் லென்த் ஆல்ரெடி ஃபைன் பண்ணிட்டோம். ஓகே, ஃபுல் லென்த் வந்து பார்த்திங்கன்னா 54. அதில் நான் வேஸ்ட் லென்த் நம்மளோட யோக் எவ்வளோ வச்சுருக்கோமோ அதை மைனஸ் பண்ணிட்டோம்னா பேலன்ஸ் வரது நம்மளோட ஸ்கர்ட் லென்த்தாக இருக்கும். ஓகே, 54 14 போச்சுன்னா 40 தான் என்னோட ஸ்கர்ட் லென்த். ஸோ நீங்கள் எடுக்க போகிற ஃபேப்ரிக்கோட லென்த் வந்து 40 இன்ச் இருக்கணும், ப்ளஸ் 1 இன்ச் சீம் அலவன்ஸ் இருக்கணும். ஓகே, டோட்டல் 41 இன்ச்சஸ் இருக்கணும். ஓகே, இப்போது இதோட விட்த் எவ்வளோ வேணும் நம்ம ஃபைன் பண்ணிக்கலாம். நம்ம இங்கே ப்ளீட்ஸ் கொடுக்க போகிறோம். ஸோ நம்மளுக்கு நம்மளோட வெயிஸ்ட் ரவுண்டை விட 3 டைம்ஸ் ஃபேப்ரிக் தேவைப்படும். ஓகே, வெயிஸ்ட் ரவுண்ட் இன்டூ 3 டைம்ஸ் நம்மளுக்கு ஃபேப்ரிக் எக்ஸ்ட்ராவாக தேவைப்படும். ஓகே, வெயிஸ்ட் ரவுண்ட் நம்ம இங்கே எப்படி ஃபைன் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம பாடியிலேருந்து எடுத்த வெயிஸ்ட் ரவுண்ட்லேருந்து நம்ம ஈஸ் கொஞ்சம் கொடுத்துருப்போம் நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணுறப்போ ஃபேப்ரிக்கில். ஸோ அதோட சேர்த்து நம்ம வந்து அளந்துக்கலாம். ஏன்னா நம்ம ஸ்கர்ட் பார்ட் அட்டாச் பண்ணும்போது நம்மளுக்கு ஈஸோட சேர்த்து தான் வரும். ஸோ நான் அதையும் சேர்த்து இங்கே மெஷர் பண்ணிக்கிறேன் எவ்வளோ நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்ட்டு. எட்டரைக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஓகே, இதை 4ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து உங்களோட வெயிஸ்ட் ரவுண்ட் ப்ளஸ் நீங்கள் எவ்வளோ ஈஸ் கொடுத்துருக்கீங்களோ அந்த ஈஸை ஆட் பண்ணி நீங்கள் கேல்குலேட் பண்ணுறதாலும் பண்ணலாம். இல்லை டேரெக்டாக நம்ம கட் பண்ணதுக்கப்புறமா நம்மளோட வெயிஸ்ட் ரவுண்ட் மெஷர்மெண்ட்டை இதில் நம்ம மெஷர் பண்ணி எடுத்துக்கிறதுனாலும் எடுத்துக்கலாம். இப்போ நான் டேரெக்டாக இதில் மெஷர் பண்ணிட்டேன். எனக்கு வந்து கிட்டத்தட்ட 8.75 வருது. அதை நான் 4ஆல் மல்டிபிள் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து 35 வருது என்னோடய வெயிஸ்ட் ரவுண்ட். ஓகே, என்னோடய வெயிஸ்ட் ரவுண்ட் 35. இதில் நான் சீம் அலவன்ஸ் ஆட் பண்ணலை. ஓகே, சீம் அலவன்ஸ் ஆட் பண்ணாமல் 35 வருது. ஸோ 35 இன்டூ 3 நம்மளுக்கு 105 இன்ச்சஸ் ஃபேப்ரிக் வேணும். ஓகே, நான் இங்கே ஒரு ப்ளீட்டுக்கான விட்த்து வந்து 1.5 கொடுக்க போகிறேன். ஓகே, 1.5 நம்மளுக்கு ஒரு ப்ளீட்டுக்கு 1 இன்ச் ப்ளீட்டுக்கு நம்மளுக்கு 3 இன்ச்சஸ் ஃபேப்ரிக் தேவைப்படும். நம்ம 3 டைம்ஸ் எடுத்துருக்கோம். ஓகே, ஒரு ப்ளீட்டுக்கு வந்து நம்மளுக்கு ப்ளீட் இன்டேக் 3 இன்ச்சஸ் தேவைப்படும். ஒரு ப்ளீட்டை நம்ம ஃபோல்ட் பண்ணி கொண்டு வரதுக்கு நம்மளுக்கு 3 இன்ச் தேவைப்படும். இங்கே நான் வந்து 1.5 இன்ச்சில் ப்ளீட் வைக்க போகிறேன். ஸோ 1.5 இன்டூ 3 நம்மளுக்கு 4.5 வருது. ஸோ ஒரு ப்ளீட்டுக்கு எனக்கு 4.5 வரணும். ஓகே, ஒரு ப்ளீட்டுக்கு எனக்கு 4.5 இன்ச் ஃபேப்ரிக் இருக்கும் தேவைப்படும். ஓகேவா, இப்போது 105 இன்ச் நம்மக்கிட்ட ஃபேப்ரிக் நம்ம எடுத்துருக்கோம். டிவைடட் பை 4.5. ஸோ நம்மளுக்கு 23.3 23.3 ப்ளீட் கணக்கு வருது. எத்தனை ப்ளீட்டுன்னு நம்ம இப்போ கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, 23.3 வருது. ஸோ நம்ம இதை 24 எடுத்துக்கலாம். 24 ப்ளீட் வர மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த 0.5 இன்ச்சஸ் ஒரு பெரிய சேஞ்ச் இருக்காது. ஓகே, அந்த 0.5 நீங்கள் நம்ம எங்கேயாவது அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 24 ப்ளீட்டுன்றப்போ ஃப்ரண்ட்டுக்கு 12 ப்ளீட் வரும், பேக்குக்கு 12 ப்ளீட் வரும். நம்மளுக்கு மொத்தமாக 105 இன்ச்சஸ் ஃபேப்ரிக் வேணும். இன்ச்சஸில் 105. ஸோ இப்போ நான் எவ்வளோ மீட்டர் எடுக்கணும்னு கேட்டிங்கன்னா 105 டிவைடட் பை 39.5 நம்மளுக்கு 2.5 மீட்டர். ஓகே, 2.25 மீட்டர் வரைக்கும் ஃபேப்ரிக் தேவைப்படும். நம்மளுக்கு 2.65 மீட்டர்ஸ் தேவைப்படுது. ஓகே, ஒரு 2.25 வரைக்கும் ஃபேப்ரிக் எடுத்திங்கன்னா கொஞ்சம் நம்மளுக்கு மீறும். அதை நம்ம சீம் அலவன்ஸ்க்கு கொடுத்துக்கலாம்.
ஓகே, இப்போது இது சீம் அலவன்ஸ் இல்லாமல் இந்த கணக்கு 105ங்கிறது ப்ளஸ் நம்ம வந்து தைக்கிறதுக்கு ஸ்பேஸ் கொடுக்கணும். தைக்கிறதுக்கு ஒரு சைடு நம்ம 1.5 கொடுத்துருக்கோம். அப்போ 4 சைடுனா 1.5 × 4 6 இன்ச் நமக்கு எக்ஸ்ட்ராவாக துணி வேணும். அப்போது 105 + 6 111 இன்ச் ஃபேப்ரிக் வேணும். இந்த அளவு ஃபேப்ரிக் இருந்தால் நம்மளுக்கு கரெக்டாக ப்ளீட் எடுத்து முடிக்க கரெக்டாக இருக்கும். ஓகே, மொத்தமாக நமக்கு வந்து 111 இன்ச்சு. நம்ம எக்ஸ்ட்ராவே கொஞ்சம் ஃபேப்ரிக் எடுத்துக்கலாம். நம்மளுக்கு வந்து இன்கேஸ் கொஞ்சம் ஷார்ட்டேஜ் இருந்துச்சுனாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி. ஸோ டோட்டலி 120 இன்ச்சஸ் நம்மளுக்கு ஃபேப்ரிக் நம்ம இருந்தால் போதும் இந்த ப்ளீட்டட் மேக்ஸி நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு. ஓகே, நான் 1.5 இன்ச்சில் ப்ளீட் கொடுக்க போகிறேன். ஓகே, டன். இது வந்து ஃபுல் வேஸ்ட்டுக்கு நம்மளுக்கு வந்து இவ்வளோ ஃபேப்ரிக் தேவைப்படுது. 120 இன்ச்சஸ். இதெல்லாம் 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். 60 ஒரு சைடுக்கு, ஃப்ரண்ட்டுக்கு 60 இன்ச்சஸ், பேக்குக்கு 60 இன்ச்சஸ்ன்னு சொல்லி நம்ம 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் ஒரே ரவுண்டாக ப்ளீட் எடுத்துகிட்டு ஒரு சைடு மட்டும் சைட் ஜாயின் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். இங்கே வந்து நான் 2 சைட்லேயும் நம்ம வந்து தனித்தனியாக ஃப்ரண்ட்டுக்கு தனியாக பேக் தனியாக அட்டாச் பண்ணி சைடு எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னு சொல்லி காட்டுறேன். ஓகே, 60 இன்ச்சஸ் ஃபேப்ரிக் நமக்கு வேணும். நம்ம யோக் பார்ட் கட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் சாரீ ஃபேப்ரிக் இருக்குல்ல, அதில் 60 இன்ச்சஸ்க்கு ஃபேப்ரிக் எடுத்துக்கலாம். இங்கே ஆர்டரை கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போது 60 இன்ச்சஸ்க்கு நான் வந்து இதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ரிமைனிங் உள்ளதை 2 பீசஸாக நம்ம கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து எனக்கு இன்னுமே கொஞ்சம் ஃபேப்ரிக் எக்ஸ்ட்ராவாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ப்ளீட்டோட விட்த்தை வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு இருக்கிற ஃபேப்ரிக் அப்படியே யூஸ் பண்ணுறதுனால யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் 1.5 வச்சுருக்கேன். நீங்கள் 1 இன்ச் வச்சுக்கலாம், இல்லை 2 இன்ச் வச்சுக்கலாம். ஓகே, மேக்ஸிமம் 2.5 இன்ச்சுக்கு மேலே வைக்காதீங்க. ப்ளீட்டு ரொம்ப பெருசாக இருந்தாலும் நல்லா இருக்காது. நீங்கள் 1 இன்ச்சில் ப்ளீட் வச்சிங்கனாலுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் 1.5 இன்ச்சை விட. ஓகே, 1 இன்ச்சில் வச்சிங்கனாலும் நீட்டாக இருக்கும். ஸோ நான் டோட்டலாக 60 இன்ச்சஸ் வர மாதிரி ஃபேப்ரிக் வச்சு 2 பீசஸ் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு 1 or 2 இன்ச்சஸ் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா வருதுன்னா அது ஓகே தான், நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, கரெக்டாக இங்கே வருது 60 இன்ச்சஸ். இப்படி 2 பீசஸாக ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துக்கோங்க 60 இன்ச் விட்த்துக்கு. ஓகே, லென்த் வந்து 40 கரெக்டாக இருக்கணும். ஃப்ரம் டாப் நம்ம ஒரு சைட் பார்டர் வந்து கட் பண்ணிட்டோம். அதுலேருந்து நீங்கள் இந்த பாட்டம் மெஷர் பண்ணும்போது 40 கரெக்டாக இருக்கணும். அப்படி 40 இல்லை, உங்களுக்கு இந்த ஹைட் கம்மியாக இருக்குன்னா நம்ம கட் பண்ணி எடுத்த பார்டர் கீழே வேணும்னா அட்டாச் பண்ணிக்கலாம். ஓகே, 40 கொண்டு வரதுக்கு கீழே வேணும்னா அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ப்ளீட் எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு எண்ட்லேருந்து இப்போ நான் ப்ளீட் எடுக்கிறேன். ஓகே, இதுதான் நம்மளோட ஒரு எண்ட். கீழே பார்டர் இருக்குது. ஓகே, நம்ம வந்து ஒரு 1.5 இன்ச் விட்டுட்டு தான் நம்ம ப்ளீட் எடுக்கவே ஸ்டார்ட் பண்ணணும். அந்த சீம் அலவன்ஸ் நம்ம வந்து கொடுத்துருப்போம் எக்ஸ்ட்ராவாக. ஸோ அந்த 1.5 இன்ச் விட்டுட்டு தான் நம்ம ப்ளீட் எடுக்க ஸ்டார்ட் பண்ணணும். நான் 2 இன்ச்சாக இங்கே வந்து விட்டுக்கிறேன். நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் வச்சுருக்கேங்க. ஸோ 2 இன்ச் இங்கே விட்டுட்டு இதுக்கப்புறம் தான் நான் வந்து ப்ளீட்டுக்கே மார்க் பண்ணுவேன். ஓகே, நம்ம 1.5 இன்ச்சில் ப்ளீட் கொடுக்க போகிறோம். ஸோ நான் 1.5 இன்ச்சுக்கு அப்படியே இங்கே ஒரு பாயிண்ட் வச்சுக்கிறேன். ஓகே, ஓகே, நம்ம இங்கே ஸ்டார்ட் பண்ணி 1.5 இன்ச்சுக்கு பாயிண்ட் வச்சுக்கிறோம். இப்போது எப்படி ப்ளீட்டை கொண்டு வரணும் அப்படின்னா இந்த பாயிண்ட்டை நம்ம விட்டுருவோம். இது நம்ம சீம் அலவன்ஸ்க்காக கொடுத்த பாயிண்ட். அதுக்கு அடுத்த பாயிண்ட்லேருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். நீங்கள் 1 2 3 போட்டிருந்தாலும் போட்டுக்கலாம். 1 2 3 இப்படி 1 2 3 1 2 3ன்னு போட்டுக்கலாம். 1 2 3. ஓகே, இந்த மார்க்கர் அயன் பண்ணிட்டா போய்டும், அதனால் நான் மார்க் பண்ணுறேன். நீங்கள் பெண்ணெல்லாம் வச்சு எழுதுறாதீங்க, போகாது. ஓகே, 1 2 3 1 2 3ன்னு மார்க் பண்ணி ஃபுல்லாக போட்டுக்கணும். இந்த பாயிண்ட் 1 பாயிண்ட் 3க்கு கொண்டு வரணும். ஓகே, நம்ம கரெக்டாக மார்க் பண்ணிக்கோல அந்த பாயிண்ட்ஸ் ஈவனாக வர மாதிரி பாயிண்ட் 1 பாயிண்ட் 3க்கு கொண்டு வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளீட்டுக்கு நம்மளுக்கு 3 லேயர் ஆஃப் ஃபேப்ரிக் இங்கே இருக்கும். நம்ம ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறமா இது பாட்டம், இது மிடில், இது டாப். ஓகே, இதனால தான் நம்ம வந்து ஒரு ப்ளீட்டுக்கு 3 இன்ச் ஃபேப்ரிக் எடுக்கிறோம். இப்போ 1 இன்ச் ப்ளீட்டாக இருந்தால் நீங்கள் 3 இன்ச் எடுக்கணும். 1.5 இன்ச்னால் எனக்கு வந்து ஒரு ப்ளீட்டுக்கு 4.5 இன்ச் தேவைப்படும். ஓகே, 3 டைம்ஸ் ஃபேப்ரிக் இதுக்கு தான் எடுக்கிறோம். நம்மளுக்கு 3 லேயர்ஸ் வரும் ஒரு ப்ளீட்டுக்கு. அடுத்து
இந்த 1 இந்த 1 இந்த 3க்கு கொண்டு வரணும். ஓகே, பின் மஸ்ட்டு நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக இதை பின் பண்ணி கொண்டு வந்துடணும். ஓகே, இப்போது மார்க் பண்ணிக்கலாம். அகெயின் 1 2 3. உங்களுக்கு இது ஃபுல்லாக வேணும்னா இந்த 1 2 3 போட்டுக்கலாம். அப்படி இல்லைனா ஒரு 2 ப்ளீட்க்கு போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்மளுக்கு தெரிஞ்சிடும் எப்படி ஃபோல்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்கப்புறம் அவாய்ட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். இல்லை உங்கள் ஃபுல்லாக போட்டுகிட்டே பண்ணணும்னு நினைக்கிறீங்கனாலும் ஃபுல்லாக போட்டுகிட்டே பண்ணலாம். ஓகே, நான் இதே மாதிரி ஃபுல்லாக ப்ளீட் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் ஃபுல்லாக ஃபோல்ட் பண்ணி ப்ளீட் கொடுத்து எடுத்துட்டேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஓகே, நம்ம கேல்குலேட் பண்ண மாதிரி 12 inches 12 ப்ளீட்ஸ் ஒரு பார்ட்டுக்கு வந்துச்சு. இதே மாதிரி இன்னொரு சைட் ப்ளீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது டாப் பார்ட்டில் ஃபோல்ட் பண்ணி ப்ளீட் பண்ண மாதிரி நம்ம வந்து பாட்டம்லேயும் பண்ணிக்கணும். சேம் மெஷர்மெண்ட்ஸ் மார்க் பண்ணி பாட்டம்லேயும் நம்ம வந்து ப்ளீட் கொடுத்துக்கலாம். அப்போ தான் நம்ம அயர்ன் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து நீட்டான ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும். நம்ம டாப்பில் என்ன மார்க் பண்ணுமோ சேம் அதே மெஷர்மெண்ட்ஸ் இங்கேயும் நம்ம மார்க் பண்ணிக்கணும். எப்படியும் நம்ம அயர்ன் பண்ணும்போது இந்த ட்ரேஸ் போயிடும். அதனால தான் நான் வந்து மேலேயே மார்க் பண்ணுறேன். நீங்கள் அந்த மாதிரி பண்ணாதீங்க. நீங்கள் யூஸ் பண்ணுற மார்க்கர் பொறுத்து இருக்குது. ஃபுல்லாக இதே மாதிரி 1.5 இன்ச்சுக்கு கொடுத்துட்டு இப்போ நம்ம இந்த ஸ்பேஸை விட்டுட்டு இதுலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ப்ளீட் பண்ணுறதுக்கு. ஓகே, பின் பண்ணிக்கலாம். நம்ம டாப்பில் எப்படி பண்ணுமோ சேம் அதே மாதிரி ப்ராப்பராக அலைன் பண்ணி பின் பண்ணிக்கணும். ஓகே, எப்படி வந்துடும் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கணும். இதே மாதிரி ஃபுல்லாக ப்ளீட் பண்ணி எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு நம்ம வந்து மிஷினில் பெரிய சைஸ் ஸ்டிச் வச்சு ஒரு ஸ்டிச் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீட்டாக ப்ளீட் பண்ணி பின் பண்ணிக்கோங்க. பாட்டமில் ஒரு பின் அண்ட் டாப்பில் ஒரு பின். நீங்கள் மிடில் இன்னொரு பின் வேணும்னாலும் பின் பண்ணிக்கலாம். பட் இது வந்து நல்லாவே ஃபோல்ட் ஆகிடுச்சு. ஜஸ்ட்டு ஃபோல்ட் பண்ணதுக்கே இது நல்லா படிஞ்சிருச்சு. அதனால் நான் மிடில் பின் பண்ணல. சில சாரீஸ் வந்து நம்மளுக்கு ஃபோல்ட் பண்ணும்போது அவ்வளோ சீக்கிரம் இந்த மாதிரி ஸ்டே இருக்காது. ஓகே, ஃபோல்ட் ஆகாது. அப்போது நீங்கள் மிடில் இன்னொரு பின் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். அதாவது டாப்புக்கும் பாட்டமுக்கும் சென்டரில் ஒரு பின் கொடுக்குறதுனாலும் கொடுத்துக்கலாம். இப்போ இதை எப்படி அயர்ன் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் பாட்டம் மடித்து அடிக்கிறதா இருந்தால் முன்னாடியே பாட்டம் ஃபினிஷ் பண்ணிக்கணும். ஓகே, இங்கே மடித்து அடிச்சிடணும். பாட்டம் மடித்து அடிக்கிறது சேஃப். இங்கே என்ன தான் கரப்பாட் நம்மளுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருந்தாலுமே நீங்கள் பாட்டம் ஜஸ்ட் ஒரு ஃபோல்ட் பண்ணி மடித்து அடிச்சிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இங்கே வந்து உங்களுக்கு இது மாட்டக்கூடாது, இந்த ஜரிலாம் வந்து மாட்டக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா ஸ்ட்ரைட்டாக ஒரு ஃபேப்ரிக் எடுத்து, இப்போ இந்த பார்டர் எவ்வளோ ஹைட்டோ அவ்வளோ ஹைட்டுக்கு ஸ்ட்ரைட்டாக ஒரு ஃபேப்ரிக் எடுத்து அடித்து திருப்பி இந்த இடத்துல மடித்து அடிச்சிடணும். ஓகே, அப்படி இல்லைனா சாரீ ஃபால்ஸே நீங்கள் வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம். இந்த கலருக்கு சாரீ ஃபால்ஸ் வாங்கிட்டு ஜஸ்ட் ஃபால்ஸை மேலே ராங் சைடில் இப்படி மேலே வச்சு இந்த சைடில் ஒரு ஸ்டிச் இந்த சைடில் ஒரு ஸ்டிச் கொடுக்குறதுனாலும் கொடுத்துக்கலாம். ஓகே, இல்லை எனக்கு ஃபால்ஸும் வேணாம் மடிச்சும் அடிக்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஜஸ்ட்டு அயர்ன் பண்ணிக்கலாம். ஓகே, நீங்கள் வந்து பாட்டம் ஃபோல்ட் பண்ணுறதா இருந்தாலும் இல்லை ஃபால்ஸ் வைக்கிறதா இருந்தாலும் அதெல்லாமே வச்சுட்டு ப்ளீட் பண்ணி அயர்ன் பண்ணிங்கன்னா நீட்டான ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும். ஓகே, இப்போது இந்த எட்ஜில் ஒரு ஸ்டிச் கொடுத்துக்கலாம். ஓகே, பாட்டமில் ஒரு ஸ்டிச் கொடுத்துக்கலாம். இருக்கிறதுலே பெரிய சைஸ் ஸ்டிச் கொடுத்துக்கணும். நம்ம பிரிக்கிற மாதிரி இருக்கணும். அண்ட் டாப்பில் ஒரு 1/2 இன்ச்சில் ஒரு ஸ்டிச் கொடுத்து எடுத்துகிட்டு நம்ம அயர்ன் பண்ணிக்கலாம். நான் நம்பர் 5 வச்சுருக்கேன். என்னோடய மிஷினில் லாஸ்ட் சைஸ் நம்பர் 5 அதில் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு 6 இருந்துச்சுனாலும் வச்சுக்கோங்க. ஒரு 1/2 இன்ச்சில் நான் ஒரு ஸ்டிச் கொடுத்துக்கிறேன். ஓகே, நம்ம இந்த ஸ்டிச் கொடுக்கும்போது நம்ம கொடுத்துருக்க ப்ளீட் மூவ் ஆகிடக்கூடாது. கரெக்டாக நம்ம இங்கே மடித்து வச்சுருக்கோன்னா கரெக்டாக அந்த ஃபோல்டிங் அந்த இடத்துல இருக்கணும். ஏன்னா நம்ம ஸ்டிச் பண்ணும்போது ஃபேப்ரிக் மூவ் ஆகும். அந்த மாதிரி மூவ் ஆகிடக்கூடாது. நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து அலைன் பண்ணி ஸ்டிச் கொடுக்கணும். இல்லைன்னா எக்ஸஸ் வந்துடும். ஃபேப்ரிக் தள்ளி போச்சுன்னா எக்ஸஸ் வந்துடும். ஓகே, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக மூவ் ஆகுற மாதிரி இருக்குது. நம்ம வந்து கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும்.
இப்போது ஃபேப்ரிக் நான் ஜஸ்ட் கீழே விட்டுருக்கேன், அதுக்கே நம்மளுக்கு பார்த்திங்கன்னா எல்லாமே மூவ் ஆகிடுச்சு ப்ளீட்ஸ் எல்லாமே. ஸோ ப்ராப்பராக அலைன் பண்ணி நம்ம வந்து ஸ்டிச் கொடுக்கணும், அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக வரும், இல்லைனா எக்ஸஸ் வந்துடும். இதே மாதிரி பாட்டம்லேயும் நம்ம வந்து ஒரு ஸ்டிச் கொடுத்துக்கணும். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், அப்படியே பார்க்குறதுக்கே. நம்ம இன்னும் அயன் பண்ணிவிட்டு போட்டோம்னா சூப்பராக இருக்கும். இங்கேயும் கரெக்டாக அலைன் பண்ணி ஸ்டிச் கொடுத்துக்கலாம், அப்போ தான் அயன் பண்ணதுக்கப்புறம் நீட்டாக இருக்கும். நம்ம நீடில் வர இடத்துல பின்ஸ் வந்துச்சுன்னா பின்ஸ் ரிமூவ் பண்ணிவிடுங்க, இல்லைனா நீடில் பிரேக் ஆகிடும். ஓகே, இதே மாதிரி இன்னொரு சைடு நம்ம ரெடி பண்ணி எடுத்துகிட்டு ரெண்டுத்தையும் ஒரே டைமில் அயன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டிச்சஸ் கொடுத்து எடுத்துக்கிட்டோம். இப்போ பின்ஸ் ரிமூவ் பண்ணுறதுனா பின்ஸ் ரிமூவ் பண்ணிக்கலாம். ரெண்டு சேம் இதே போல் ப்ளீட் கொடுத்து ஸ்டிச் கொடுத்து எடுத்துக்கிட்டேன். நல்ல ஸ்டீம் பண்ணிவிட்டு இப்போ ராங் சைட்லேயும் டர்ன் பண்ணி ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணிடலாம். இதே மாதிரி நம்ம இன்னொரு பார்ட்டியும் ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். யோக் பார்ட், கோட் பார்ட். ஓகே, இதை வச்சு டிஃப்ரெண்ட்டாக ஒரு டாசல் பண்ணலாம், அதனால் இதை எடுத்திருக்கேன். ஓகே, அண்ட் ஸ்கர்ட் பார்ட்டுக்கு மெயின் ஃபேப்ரிக்கும் கட் பண்ணியாச்சு, லைனிங்கும் கட் பண்ணியாச்சு. ஸ்லீவ்க்கு நம்ம ஜாயிண்ட் போட்டு தான் பண்ண போகிறோம், அதையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இதோட ஸ்டிச்சிங் பார்க்கலாம். பாய்.
நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக. அண்ட் இந்த வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.